சார் வணக்கம். சன்னிதானம் திரைப்படம் பார்த்தேன். அருமையாக இருந்தது. டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. சித்தாரா மேடம், யோகி பாபு சார், அவங்களோட நடிப்பு ரொம்ப அருமையாக இருந்தது. அவங்க 2 பேரை தான் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும். நான் அவங்களுக்காக படம் பார்க்க போனேன். அந்த படம் நல்லா இருந்தது. கதாநாயகன் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி ஹீரோயினும் நல்லா இருக்காங்க. அருமையான பேர். ஒரு ஃபைட் சீனெல்லாம் விஜயகாந்த் சார் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காரு. அருமையாக இருக்குது, பாராட்டுக்கள். காட்சி அமைப்புகள் ரொம்ப அருமையாக இருந்தது சார். அப்புறம் ஐயப்பனை மையப்படுத்தி எடுத்திருக்கிறது ரொம்ப கதைக்கு ரொம்ப ஒரு பின்பலமாக இருக்குது. கேரளாவில் நம்ம போய் ஐயப்பனை பார்க்குறதுக்காக தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறோம். அந்த தரிசனத்தை நேராக ஸ்க்ரீனில் காமிச்ச மாதிரி இருந்தது. ஃப்ளாஷ்பேக் எடுக்கும்போது ரூபா நோட்டுகளை கூட கண்ணும் கருத்துமாக பார்த்து பழைய ரூபா நோட்டுகளை காமிச்சு திருப்பி அவங்க ஹீரோ வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம லேட்டஸ்ட் கதைங்களுக்கு கொண்டு வந்து அதில் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சு எல்லாமே கருத்துக்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறது ரசிக்கும்படி இருக்குது. காட்சி அமைப்புகள், பின் காட்சி அமைப்புகள் எல்லாம் நல்லா இருக்குது. பிஜிஎம் நல்லா இருந்தது. நம்மளோட சண்டை காட்சிகள், இறுதிக்கட்டத்தில் கிளைமேக்ஸில் யோகி பாபு சார் எல்லோரும் சேர்ந்து வந்து தேடுற மாதிரி கொண்டு வந்து நிறுத்தினது ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த இடம் மொத்தமாக படத்தை வந்து ரசித்து பார்த்தோம். ஒரு எல்லா காம்பினேஷனும் கலந்து இருந்ததுனால ரசிக்கும்படி இருந்தது. டைரக்டர் அவர்களை பாராட்டுறேன். படத்தொகுப்பு பண்ணவங்களும் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. ஒரு கை தேர்ந்த ஒரு நடிகர்கள் ஒரு பெரிய கதை அமைப்புகள் வச்சு பண்ணியிருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பெரிய படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. வாழ்த்துக்கள் சார், மென்மேலும் வளரணும். உங்களுடைய இது போன்ற படங்களை பார்க்குறதுக்கு நாங்கள் ஆர்வமாக இருக்கோம். ஐயப்பனோட திருவிளையாடல் என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு சொல்ல வர்றதா சொன்னீங்க. அந்த திருவிளையாடல் முடிவில் அவர் பேச வரணும் அப்படின்னு தான் அந்த அம்மா வேண்டுதல் வச்சுருக்காங்க. அதை வந்து படத்தோட